ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான காட்டு பயணத்துக்கு போக போறோம். நாம பார்க்க போற கதை சிங்கமும் சுண்டலியும் ஒரு அழகான நட்பு கதை. ரெடியா இருக்கீங்களா? வாங்க காட்டுக்குள்ள போலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்போதாவது உங்களை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஒருத்தரை ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருவத்துல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருந்தாலும் நட்புங்கிறது அதையெல்லாம் தாண்டிய ஒரு சூப்பரான விஷயம். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்ல போகுது. வண்ணமயமான அழகான காடு. இதுதான் நம்ம கதையோட முதல் பகுதி. அடுத்த பகுதி குட்டி ஏலியின் சிறு தவறு. ஒரு பக்கம் யார் இருக்கா தெரியுமா? நம்ம காட்டின் ராஜா, பெரிய தைரியமான சிங்கம் மரத்தடியில நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான ஆனா செம வேகமா ஓடக்கூடிய அழகான குட்டி எலி. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற உருவ வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பெரிய மலைக்கும் சின்ன கல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம். காட்டுல ஜாலியா விளையாடிக்கிட்டே வேகமா ஓடி வந்த அந்த குட்டி எலி திடீர்னு சறுக்கி விழுந்துடுச்சு. அடடா, எலி யார் மேல மோதிச்சுன்னு நினைக்கிறீங்க? கிர் புர்ன்னு சத்தம் போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய உருவத்து மேலதான். ஆமா, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பெரிய சிங்கம் மேலதான் எலி தப்புன்னு விழுந்துருச்சு. தூக்கம் களைஞ்ச உடனே சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த குட்டி எலிய தன்னோட பெரிய கையால அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குச்சு. எலிக்கு பயத்துல உசிரே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த எலி எவ்ளோ தைரியமா தன்னோட கீச் கீச் குரல்ல என்ன கேட்டுச்சு தெரியுமா? தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் சின்னவனா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. அவ்வளோ பெரிய சிங்கத்தை பார்த்து அந்த குட்டி எலி பேசுனது நிஜமாவே பெரிய தைரியம் தானே? எலி இப்படி சொன்னதும் சிங்கத்துக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுச்சு. தன்னோட கம்பீரமான குரல்ல சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, ஹஹஹா, நான் காட்டின் ராஜா, எனக்கு உதவி செய்ய நீ ரொம்ப ரொம்ப சின்னவன், இருந்தாலும் உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பெரிய தைரியமான சிங்கம் ரொம்ப கருணையோட அந்த எலிய விட்டுடுச்சு. இப்போ நம்ம கதையோட அடுத்த பகுதி வேட்டைக்காரனின் வலை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டுல ஒரு வேட்டைக்காரன் விரிச்சு வச்சிருந்த ரொம்ப உறுதியான ஒரு பெரிய வலையில நம்ம வலிமையான சிங்கம் மாட்டிக்கிச்சு. சிங்கத்தால தப்பிக்கவே முடியல. அது தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்தும் அந்த வலை அறுபடவே இல்ல. கர்ர் அப்படின்னு ரொம்ப சத்தமாவும் சோகமாவும் சிங்கம் கத்துச்சு. யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப தவிச்சு போச்சு. பகுதி 4, ஒரு தைரியமான மீட்டுள். இந்த நிலைமையில அந்த குட்டி எலி எப்படி வந்து உதவுச்சுன்னு பார்க்கலாமா? முதல் படி, எங்கேயோ தூரத்துல இருந்த குட்டி எலி சிங்கத்தோட சோகமான சத்தத்தை கேக்குது. ரெண்டாவது, சத்தம் வந்த திசையை நோக்கி வலைய தேடி எலி வேகமா ஓடி வருது. மூணாவது படி, தன்னோட கூர்மையான பற்களால அந்த உறுதியான கயிறுகளை கரகரன கடிச்சறுக்குது. அவ்வளவுதான், சிங்கத்துக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. இந்த சின்ன எலியோட வேகம் நிஜமாவே சம சூப்பர்ல. வலையிலிருந்து தப்பிச்ச பெரிய சிங்கம் அப்படியே நிகர்ந்து போய் நின்னுடுச்சு. தான் அன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவிக்கு இந்த குட்டி எலி இன்னைக்கு எவ்வளோ பெரிய உதவியை திருப்பி செஞ்சிருக்குன்னு சிங்கம் புரிஞ்சுக்குச்சு. அந்த மாபெரும் சிங்கம் தன்னோட குட்டி நண்பனுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் அன்பாகவும் நன்றி சொல்லிச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு காட்சி. இப்போ பகுதி 5, அன்பே நட்பை உருவாக்குகிறது. சிங்கத்தோட கருணையும் எலியோட தைரியமும் சேர்ந்து ஒரு பிரிக்க முடியாத நட்பை உருவாக்கிடுச்சு. இப்போ சிங்கமும் எலியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்த காட்டுல உள்ள மற்ற விலங்குகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அழகான புதிய நட்பை காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடி ஆடி கொண்டாடினாங்க. ஒட்டுமொத்த காடும் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பகுதி 6, பகிர்வதில் உள்ள மகிழ்ச்சி. பகிர்தல், அதாவது ஷேரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறத, அதாவது உங்க அன்பு, உங்க நேரம், இல்லைனா உங்க பொம்மைகளை மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் பகிர்தல். சிங்கம் அன்னைக்கு தன்னோட கருணையை பகிர்ந்துச்சு. எலி தன்னோட உழைப்பை பகிர்ந்து உதவி செஞ்சுச்சு. இது ரெண்டுமே ஷேரிங் தான். நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கலாம்? ஃபர்ஸ்ட், உங்களோட பொம்மைகளை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பகிர்ந்துக்கலாம். ரெண்டாவது, உங்களோட ஸ்நாக்ஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் மேல உங்க அன்பையும் இரக்கத்தையும் மத்தவங்க கிட்ட காட்டலாம். இதெல்லாம் தான் உண்மையான நட்பை உருவாக்கும். அதனால குட்டீஸ், நாம இன்னைக்கு கேட்ட இந்த கதையோட முக்கியமான பாடம் என்னன்னா, மிகச்சிறிய நண்பர்கள் கூட மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும். உருவத்தை வச்சு யாரையும் நாம குறைவா எடை போடக்கூடாது. அன்பும் உதவும் குணமும் பகிர்ந்துக்கிற எண்ணமும் இருந்தா எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான். இப்போ நாம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட உங்க அன்பையோ பொருள்களையும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல நண்பரா இருக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிங்கமும் எலியும் மாதிரி நீங்களும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுங்க.
பகிர்ந்துக்கிறதால கிடைக்கிற அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிங்க. இன்னொரு சூப்பரான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.